எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஃப்ரீ கோர்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். கோர்ஸ் நேம் பார்த்தோம்னா ஃபோன் வந்து ரிப்பேர் அண்டு சர்வீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கோர்ஸ் வந்து சொல்லி கொடுத்து சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க. பிஸ்னஸ் லோன் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஐடியாஸ் என்னென்ன, நம்மளோட குவாலிஃபிகேஷன் வச்சு அதுக்குண்டான ஐடியாஸும் சொல்லுவாங்க. கனரா பேங்க் வந்து லீட் பேங்க்காக இருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து என்னோடய வெப்பேஜில் தான் போட்டிருக்கேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கனரா பேங்க் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இது பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோர்ஸ் நேம் பார்த்தோம்னா ஃப்ரீ மொபைல் ரிப்பேர் அண்ட் சர்வீஸ். இதுதான் அந்த அஃபிஷியல் இமேஜ். ஸ்க்ரீன் மேலே இருக்க இமேஜ் வந்து அஃபிஷியல் இமேஜ் அவங்க சென்ட் பண்ணது. கனரா பேங்க் தான் வந்துட்டு ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேங்க்ஸில் வந்து லீடிங் பேங்க் பார்த்தோம்னா கனரா பேங்க்கு. ஸோ அவங்க தான் வந்து இந்த கோர்ஸை வந்து எடுத்து நடத்துகிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ கவர்மெண்ட் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு கோர்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த கோர்ஸ் பற்றி பார்த்தோன்னா வந்துட்டு நீங்கள் வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் எந்த கிராமமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த கோர்ஸ் வந்து போய் படிக்கலாம். அஃபிஷியலாக போய் லேர்ன் பண்ணிட்டு முடித்தோடனே வந்துட்டு நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து தொழில் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா கிளாஸஸுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஆர்சிட்டியோட லோகோ ஸ்க்ரீனில் வந்தது இல்லையா அது. அடுத்தது பயிற்சியின் விவரம் பார்த்தோம்னா மொபைல் ரிப்பேர் அண்டு சர்வீஸ், தமிழில் பார்த்தோம்னா இலவச செல்ஃபோன் பழுது நீக்கும் பயிற்சி. நம்ம வந்து மொபைல் வந்து ரிப்பேர் சரி பண்ணி கொடுக்குறதும் சர்வீஸ் நார்மல் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதும் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. கோர்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் இதை வந்து ஒரு பிஸ்னஸாக கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இதை பொறுத்த வரைக்கும் ஆர்சிட்டியும் கனரா பேங்க் இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, கோர்ஸ் சொல்லி கொடுக்குறப்பயே வந்துட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி வந்து இது பண்ணலாம், போயிட்டு கற்றுக்கிட்டு ஒரு லோன் அப்ளை பண்ண முடியுமா, லோனுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை எல்லாமே இதுக்கு தனியாக ஒரு நாள் வந்து ஒதுக்கி ஃபுல் டேவே சொல்லி கொடுப்பாங்க. லோன் ப்ராசஸ் பற்றி என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 3/7/2023 அன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எத்தனை நாட்கள் பயிற்சின்னு பார்த்தோம்னா ஒரு 30 நாட்கள், ஒரு மாதம் கரெக்டாக வந்து பயிற்சி. 30 நாட்களுமே வந்து நம்ம வந்து லீவ் போடாமல் போகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து கற்றுக்க முடியும். ஏன்னா நிறைய சொல்லி தருவாங்க. வயது வரம்பு பார்த்தோம்னா 18 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் வயது வரம்பு. அந்த ஏஜுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. உங்களோட ஏஜ் லிமிட் எவ்வளோ அதையுமே செக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கவங்க வந்து போய் லேர்ன் பண்ணிக்கலாம் தாராளமாக. அதே மாதிரி எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுமே இதுக்கு வந்து இருக்குது. அந்த எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா மினிமம் வந்து 8வது படிச்சிருக்கணும். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கற்றுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு லோன் அப்ளை பண்ணோம்னா மினிமம் குவாலிஃபிகேஷனே 8 தான். ஸோ அதுவாக நம்ம வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து இதை போய் நம்ம வந்து கற்றுக்க முடியும். அதனால் அப்போ தான் ஓரளவுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும், அவங்க நடத்துகிறது என்ன அப்படிங்கிறது புரியும். இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் கனரா பேங்க் இதெல்லாமே இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். நல்லாவும் கற்றுத்தராங்க. நமக்கு என்ன தேவைங்கிறது அவங்க பொறுமையாக பார்த்து சொல்லித்தராங்க. ஸோ எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறது சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஆதார் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும். நேரில் போய் நீங்கள் இதெல்லாம் கொண்டு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்துடணும். அடுத்தது ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டர் ஐடி, வங்கி கணக்கு புத்தகம், இது எல்லாமே கொண்டு போகணும். இதில் வந்து வங்கி கணக்கு புத்தகத்தில் வந்து அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, எம்ஐசிஆர் கோடு கிளியராக இருக்கிறதா பார்த்து கொடுங்க. அது கிளியராக இருக்கணும். இருந்தால் தான் வந்துட்டு நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். இல்லைன்னா ரிட்டனாக எழுதி கூட கொடுக்கலாம். உங்கள் பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸில் ரிட்டனாக எழுதி கொடுத்துருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு போகிறப்ப. 100 நாள் வேலைக்காரங்களாக இருந்தால் அந்த ஜாப் கார்டோட ஃபஸ்ட்டு பேஜ் வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. நீங்கன்ட்டு இல்லை, உங்கள் வீட்டில் யாராவது செய்கிறாங்க அப்படின்னா அதனுடைய ஃபஸ்ட் பேஜ் கொண்டு போய் கொடுங்க. அதே மாதிரி ஃபோட்டோ பார்த்தோம்னா பாஸ்போர்ட் சைஸ் வந்து 5லிருந்து 8 ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு போகணும். இந்த கோர்ஸ் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எங்கே நடத்துகிறாங்கன்னு பார்க்கலாம். கனரா வங்கி, ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம், ஆஷ்ரம் மெட்ரிகுலேஷன் பள்ளி, தளம் 2, கரூர் பைபாஸ் ரோடு, கொல்லம்பாளையம், ஈரோடு. நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு கொல்லம்பாளையம் அப்படிங்கிற அந்த ஸ்டாப் பேர் கேட்டுட்டு இறங்கிக்கலாம். ஆட்டோலையோ இல்லை பஸ்லேயோ போயிட்டு இறங்கிட்டு ஆஷ்ரம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு இருக்குது இல்லையா, அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு அந்த பில்டிங்கில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க ஃப்ரீ கோர்சஸ்லாம் எங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு.
நீங்கள் கேட்டுட்டு நீங்களாவே போய்க்கலாம். அதே மாதிரி இது வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா முன்னாடியே போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். 3/7/2023 அந்த டேட்டுக்குள்ளே போயிட்டு இந்த ஜெராக்ஸ்லாம் மேலே சொல்லியிருப்பேன், அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து கால் வரும். ஸோ அதை முன்னாடியே சொல்லிடுறேன். அஃபிஷியல் இமேஜ் வருது பாருங்கள், இதிலேயே கொடுத்துருக்காங்க. முன்பதிவு வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக போயிட்டு முன்னாடியே பதிவு பண்ணிக்கோங்க. ஆதார் ஜெராக்ஸு, ரேஷன் ஜெராக்ஸு, ஓட்டர் ஐடி ஜெராக்ஸு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் இதெல்லாம் கொண்டு போய் நேர்லேயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் பாருங்கள், மேலே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்களே வந்து தெளிவாகவும் பொறுமையாகவும் எடுத்தும் சொல்லுவாங்க. இது வந்து லேண்ட்லைன் நம்பரு. இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக வந்து மொபைல் நம்பரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதுவுமே கொடுக்குறேன். ஸோ அதுலேயுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எங்கே வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து மொபைல் நம்பர் தான் வருது, அதையும் பார்த்துக்கோங்க. பொறுமையாக தான் நான் இதுக்கு தான் ஸ்க்ரீன் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2 மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. 2ல் எதுக்கு வேணாலும் நீங்கள் டைரெக்டாக அவங்களுக்கே கால் பண்ணி கேட்டுக்கலாம். வேறு ஏதாவது டவுட்டு இல்லை நான் கமெண்ட்ஸில் கேட்குறனாலும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் கேட்குறவங்க கேளுங்க. கண்டிப்பாக உங்களோட டவுட்டுக்கு வந்து நான் வந்து கிளியர் பண்ணி தருவேன். இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன யூஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் வந்து கலந்துக்கிற எல்லாத்துக்குமே வந்து பயிற்சிக்குடான கிட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி சாப்பாடு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, சர்டிஃபிகேட் இருக்குது. அந்த பயிற்சியோட கிட்டில் என்ன இருக்குன்னா, ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணுறதுக்குண்டான பேசிக்ஸ் எல்லாமே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பயிற்சியின் முடிவில் பார்த்தோம்னா கடன் வாங்குவதற்கு, தொழில் கடன் வாங்குறதுக்கு உண்டான என்னென்ன பேசிக்ஸ் தேவை அப்படிங்கிறதே ஒரு நாள் ஃபுல்லாக செஷன் எடுப்பாங்க. அவங்களேயும் சொல்லி கொடுப்பாங்க. அந்த புக்லேயும் வந்து அது இருக்கும். தொழில் முனைவோரின் பண்புகள்னு சொல்லிட்டு நம்ம தொழில் பண்ணணுன்னா நம்ம என்னென்ன பண்புகள் வந்து நமக்கு வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. கேம் மாதிரி வச்சு இது எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. நீட்டாக இருக்கும் செஷன் எல்லாமே. மார்னிங் ஒரு செஷன், அதுக்கப்புறம் மதியம் ஒரு செஷன், டீ பிரேக் விட்டுருவாங்க. டீட்டெயில்டாக வந்து சொல்லி தருவாங்க. பயிற்சி நடைபெறும் நேரம் பார்த்தோம்னா காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை இந்த டைமிங்குள்ளே வந்து பார்த்தோம்னா பயிற்சி வந்து நடக்குது. ஸோ எல்லாருமே வந்து இது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு யாராவது வந்து ஃபோன் ரிலேட்டடாக ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்னா சென்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்ரீயாக அவங்க போய் கற்றுக்கிட்டு ஒரு மொபைல் ஷாப் வைக்கிறதுக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா லோனும் அவங்க வந்து எப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.